السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. وقال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات، أو كما قال صلى الله عليه وسلم. Honorable Chairperson of this gathering, Director of Department for the Muslim Religious Cultural Affairs, Al-Hajj Ibrahim Ansar, Honorable Ulama, distinguished diplomats from the embassies of Saudi Arabia, Iran, Pakistan and Libya, and distinguished guests, Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. First of all, I do not know whether I will be able to do justice within the given short period to explain the journey of Al-Isra and Mi'raj of Prophet Muhammad sallallahu alaihi wasallam, and at the same time I seek forgiveness from the distinguished diplomats, since my lecture will be actually in Tamil language. That's the main reason I have given you the summary of what I am trying to deliver in this short period. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, சகோதரர்களே, நண்பர்களே, பொதுவாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சத்தியம் பண்ணியிருக்கிறான். ஒரு நாளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு ஒரு சோதனைய, அந்த மனிதனுக்கு அந்த சோதனையுடைய நேரத்தில் ஒரு இலகுவ, ஒரு ஈஸ வழங்காமலே அன்றி, அல்லது அந்த சோதனைக்கு பின்னால ஒரு ஈஸ், ஒரு அழகான ஒரு நிலைமையை உண்டாக்கிய அன்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நாளும் ஒரு சோதனையை உண்டாக்க மாட்டார். அந்த அடிப்படையில இந்த உலகத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பின ஆக சிறந்த மனிதன் முஹம்மதுல் முஸ்தபா, அஹ்மதுல் முஜ்தபா, சையதுல் கௌனைன், காத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்தில் அல்லாஹ் ஆக அதிகமாக சோதிச்சிருக்கிறார். அந்த அடிப்படையில நுபுவத்துடைய 10ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விரோதிகளுடைய தாக்கங்கள், பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் பாதுகாப்பு வழங்கின தன்னுடைய அன்பான சாச்சா அபு தாலிபுடைய மரணம், கஷ்டங்கள், நிலைமைகள், சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் ஆறுதல் வார்த்தைகளை தரக்கூடிய தன்னுடைய அன்பான மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணம். எனவே எனக்கு இருக்கிறதுக்கும் ஒரு இடம் இல்ல, கஷ்டங்கள் வந்தா எனக்கு ஆறுதல் தாரத்துக்கும் இடம் இல்ல, நான் எங்க போறது? எனவே தாயிஃபுக்கு நாங்க ஒரு முயற்சி ஒன்று செய்வோம். அந்த தாயிஃபுக்கு போனதுக்கு பின்னால கல்லடிகள், சிரமங்கள், இழிவுகளை முகம் கொடுத்து ஓடி வாராங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்காக்குள்ள நுழைறதுக்கே ஒரு செக்யூரிட்டி தேவைப்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இவ்வளவு சிரமமான ஒரு நிலைமை உருவாக்கப்பட்டுச்சு. வெளிரங்கமாக பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு இழிவான, ஒரு கஷ்டமான ஒரு நிலம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா ரப்புல் ஆலமீன் உலகத்துல இத போல ஒரு சோதனை எந்த மக்லூக்குக்கும் தந்தது கிடையாது. எனவே ரப்புல் ஆலமீன் அதுக்கு ஒரு மாற்று வழியாக உலகத்துல யாருக்குமே வழங்காது, எந்த மனிதனுக்கும், எந்த ஜின்னாத்களுக்கும், எந்த மலாய்க்காமார்களுக்கும், எந்த நபிமார்களுக்கும் வழங்காத ஒரு உயர்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்குகிறார்கள். அதுதான் அல் இஸ்ரா, அதுதான் அல் மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய பயணம்.
கணேசுக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முதலாவதாக ஒரு கேள்வி ஒன்று உருவாகலாம், இது எந்த வருடத்துல நடந்துச்சு? எனவே சுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, பிரபலியமான கருத்து ஹிஜ்ரத்துக்கு ஒரு வருடத்துக்கு முன்னால ரஜபுடைய மாதத்துல 27ஆம் இரவு இந்த மிஅராஜுடைய பயணம் நடைபெற்றது என்பதாக சொல்றாங்க. இரண்டாவது கேள்வி வரலாம், இது எங்கிருந்து நடந்துச்சு? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு ரிவாயத் செல்லுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல தூங்கி கொண்டிருக்கிறாங்க. பைத்தி என்ற வார்த்தை வருவது. எனவே ஃபுரிஜ அன் ஸக்ஃபி, என்னுடைய வீட்டுடைய முகடு அப்படியே ஓபன் ஆகுது, தெரியுது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னைய கொண்டு போனாங்க. இன்னொரு ரிவாயத்துல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீம்ல ஹிஜ்ர இஸ்மாயில்ல இருக்கக்கூடிய நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வராங்க. எனவே இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க விளங்கப்படுத்துறாங்க, வீட்டில இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹிஜ்ர இஸ்மாயிலுக்கு கொண்டு போயிட்டு அந்த இடத்துல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்ச அப்படியே திறந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்பை வெளியே எடுத்து அது ஜம்ஸம்முடைய தண்ணியால கழுவி, இன்னொரு ரிவாயத்துல வருவது ஒரு தங்க பாத்திரம் வருவது, அந்த தங்க பாத்திரத்துல ஈமானும் ஹிக்மத்தையும் அல்லாஹ்வு சுப்ஹானஹு வ தஆலா நிரப்பி வச்சிருக்கிறான். எனவே ஜம்ஸமின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்பை கழுவினத்துக்கு பின்னால அந்த கல்புக்குள்ள ஈமானும் ஹிக்மத்தையும் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நிரப்புறார். அதுக்கு பின்னால் அந்த ஹார்ட், அந்த கல்பு அதே இடத்துல வைக்கப்படுவது. இப்ப பிரயாணத்துக்காக வேண்டி ஆரம்பிப்பாங்க. இப்பதான் புராக் என்று செல்லக்கூடிய ஒரு வாகனத்தை ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அனுப்புறாங்க. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அக்பர் மினல் ஹிமார் வ அஸ்கர் மினல் பகல், அது கோவேரி கழுதையை விட சிறிசாக இருந்துச்சு, ஒரு கழுதையை விட பெரிசாக இருந்துச்சு. ஒரு வெள்ளை நிறமான ஒரு வாகனம், ஒரு மிருகம். அந்த வாகனத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏறின உடனே, பொதுவாகவே ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஒரு வாகனத்துக்கு ஏறினா அந்த மிருகம் மிரள்றதுக்கு ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புராக்குக்கு தட்டிட்டு சொல்றாங்க, அலம் தஸ்தஹி, உனக்கு வெட்கம் இல்லையா? ரப்புல் ஆலமீனுடைய பார்வையில அவனுக்கு ஆக விருப்பமான ஒரு மனிதன் உங்களுக்கு மேல இருந்திருக்கிறான். அந்த நேரத்துல அந்த மிருகம் அப்படியே நடுங்கி வேறுவ கொட்டினதாக ரிவாயாத்கள்ல வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, புராக் என்று சொன்னாவே மின்னல் என்ற கருத்து. எனவே அந்த வாகனம் மின்னலுடைய வேகத்துல போச்சு. தன்னுடைய பார்வையால் எவ்வளவு தூரம் பார்க்கலுமோ அவ்வளவு தூரத்துக்கு ஒவ்வொரு எட்டுகளை வைத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்துறாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த புராக்கின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேகமாக பைத்துல் மக்திஸுக்கு போறாங்க, ஜெருசலம்க்கு போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய நபிமார்கள் எந்த இடத்துல தன்னுடைய வாகனங்களை கெட்டுவாங்களோ அதே இடத்துல புராக்க கெட்டுறாங்க. அதுக்கு பின்னால என்ன நடக்குது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, 2 ரக்காத் தொழுங்க யா ரசூலல்லாஹ். 2 ரக்காத் தொழுறாங்க. ஒரு ரிவாயத்தின் பிரகாரம் சொல்றாங்க, நான் தொழுந்துட்டு பார்த்தேன், எல்லா நபிமார்களை நான் கண்டேன் என்பதாக சொல்றாங்க. இன்னொரு ரிவாயத்துல வருவது, நான் நபிமார்களுக்கு மத்தியில நான் என்னைய பெற்றுக் கொண்டேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த நேரத்தில் சில ரிவாயாத்துகள்ல வருவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களோட ஒரு கன்வர்சேஷன், ஒரு பேச்சுவார்த்தையை செய்யறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறாங்க. சொல்றாங்க, நான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்டேன். ஒரு பிரவுன் நிறமான ஒரு திடகாத்திரமான ஒரு மனிதனாக இருந்தார். அது மாத்திரம் அல்ல, ஷனூஆ என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை போல இருந்தார். அவர்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசுறாங்க, கதைக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறாங்க. சொல்றாங்க, எங்களுடைய சஹாபாக்கள்ல உர்வா இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தோற்றத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உடைய தோற்றத்தை பத்தி சொல்லக்கூடிய நேரத்துல, உங்களுடைய தோழரை நீங்க கொஞ்சம் பாருங்க. தோழரண்டா யாரு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னைய பாருங்க, என்னைய போலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தாங்க.
கேக்குறாங்க கியாமத்தை பத்தி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க எனக்கு தெரியாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பத்தி கியாமத்தை பத்தி கேக்குறாங்க, சொல்றாங்க தெரியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பத்தி கியாமத்தை பத்தி கேக்குறாங்க, சொல்றாங்க எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது கியாமத்துடைய நாள் நெருங்கக்கூடிய நேரத்துல நான் வருவேன், தஜ்ஜால நான் கொலை செய்வேன், யஜூஜ் மஅஜூஜுடைய சம்பவங்கள் இந்த எல்லாமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபிமார்களோட பேசுறாங்க. ஃபஹானத்திஸ் ஸலாத்து ஃபஅம்மன்துஹும். எனவே தொழுகையுடைய நேரம் வந்துச்சு, நான் எல்லா நபிமார்களுக்கும் இமாமத் செஞ்சேன் என்பதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. எனவே உலமாக்கள் என்ன எங்களுக்கு விளங்கப்படுத்துறாங்கன்றா, இதன் மூலமாக எங்களுக்கு என்ன விளங்குது, எல்லா நபிமார்களுக்கும் ஒரு லீடர்ஷிப்பை கொடுக்கக்கூடியவர்கள் தான் எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன சய்யிது வலதி ஆதம் யௌமல் கியாமா வலா ஃபகர். நான் பெருமையோட சொல்லல, கியாமத்துடைய நாள் எல்லா நபிமார்களுக்கும் நான் தான் சய்யிதாக இருப்பேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. எனவே இதன் மூலமாக எங்களுக்கு என்ன விளங்குதுண்டா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எல்லா நபிமார்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவராக இருந்தாங்க. எனவே இந்த இடத்துலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக முன்வைக்கப்படுவது பாலையும் ஹம்ர் என்று சொல்லக்கூடிய வைனும். இந்த நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்க்கறாங்க, சொல்றாங்க, choose for yourself and for your ummah. நீங்க உங்களுக்காக வேண்டியும் ஒரு உம்மத்துக்காக வேண்டியும் தேர்ந்தெடுங்க. இந்த நேரத்துல வைன் ஹராமாக்கப்பட்டிருக்கல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாலை தேர்ந்தெடுக்கிறாங்க. சொல்றாங்க, அஸப்த, நீங்க சரியானதை தேர்ந்தெடுத்தீங்க யா ரசூலல்லாஹ், நீங்க ஃபித்ராவை தேர்ந்தெடுத்தீங்க யா ரசூலல்லாஹ் என்பதாக சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த இடத்துல இருந்துதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு வானங்களின் பக்கம் கொண்டு போறாங்க. ரிவாயத்கள்ல வருவது, ஒவ்வொரு வானத்துடைய கதவுகளையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தட்டுவாங்க. மன்ஹாதா சொல்லுவாங்க, ஜிப்ரீல். யாரு வந்திருக்கிறது? ஜிப்ரீல். வமன் மஅக், உங்களோட யாரு வந்திருக்கிறது? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னோட முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்திருக்கிறாங்க. கது உர்சில இலைஹி, அவருக்கு இங்க வர சொல்லப்பட்டிருக்கிறதா? ஓ, வர சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மர்ஹபன் என்பதாக இந்த ஒவ்வொரு வாயல்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி வானத்துடைய வாயல்கள் திறப்பட்டுச்சு. ஒவ்வொரு வாயல்லையும் இதே மாதிரி வெல்கம் ஒன்று நடந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் முதலாவது வானத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திச்சேன். சொன்னாங்க, இதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவருக்கு சலாம் சொல்லுங்க. சலாம் சொல்றாங்க, அவங்களும் வெல்கம் பண்றாங்க. மர்ஹபன் பில் இப்னி ஸாலிஹ் வன் நபிய் ஸாலிஹ், ஒரு சாலிஹான நபியை நான் வெல்கம் பண்றேன், சாலிஹான என்னுடைய மகனை நான் வெல்கம் பண்றேன் என்பதாக சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இன்னொரு ரிவாயத்துல வருவது, வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் பெரிய மக்கள் கூட்டங்கள் இருக்கிறாங்க. வலது பக்கத்தை பார்த்து சிரிக்கிறாங்க, இடது பக்கத்தை பார்த்து அழுறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்ன விஷயம்? சொன்னாங்க, வலது பக்கத்தில் இருக்கிறது சொர்க்கவாதிகள், இடது பக்கத்தில் இருக்கிறது நரகவாதிகள் என்பதாக சொன்னாங்க. இரண்டாவது வானத்துக்கு போறாங்க, அந்த இடத்துல யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறாங்க. மூணாவது வானத்துல போறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை சந்திக்கிறாங்க. சொல்றாங்க, ஷக்ரல் ஹசன், பாதி அழகு அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்துச்சு. நாலாவது வானத்துக்கு போறாங்க, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அஞ்சாவது வானத்துக்கு போறாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆறாவது வானத்துக்கு போறாங்க, அந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திச்சு போகக்கூடிய நேரத்தில் அழுறாங்க. கேட்டாங்க, ஏன் அழுறீங்க? சொன்னாங்க, எனக்கு பின்னால வந்த ஒரு நபி, ஆனா அவருக்கு என்னைய விட அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் அவருக்கு அதிகம் இருக்கிறத வச்சு நான் அழுறேன் என்பதாக சொன்னாங்க. ஏழாவது வானத்துக்கு போறாங்க, அந்த இடத்துலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் மஅமூர் என்று சொல்லக்கூடிய வானங்கள் உடைய கஅபா என்பதாக சொல்லப்படக்கூடிய அந்த பைத்துல் மஅமூர்ல சாய்ந்த நிலைமையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறாங்க. வேறொரு ரிவாயத்துல வருவது, வெல்கம் பண்ணுவதற்காக வேண்டி எழும்பி வந்து நெத்தில மோந்து அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெல்கம் பண்றாங்க.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லகீது இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் லைலத உஸ்ரிய பி. அந்த இரவேல நான் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன். சொன்னாங்க, அக்ரியா உம்மத்தக மின்னி அஸ்ஸலாம், என்னுடைய ஸலாத்த உங்களுடைய உம்மத்தார்களுக்கு எத்தி வைங்கோ என்பதாக சொன்னாங்க. சொல்லுங்க, சொர்க்கம் இருக்குது, அந்த சொர்க்கம் ஒரு வறண்ட பூமியாக இருக்குது. அந்த சொர்க்கத்துல நீங்க சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற zikr-களை செஞ்சு மரம் செடி கொடைகளை நீங்க வளர்த்துக்கோங்கோ என்பதாக இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நசிஹத் செய்றாங்க. அந்த பைத்துல் மஅமூருடைய விஷயத்துல ரிவாயாத்கள்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் 70,000 மலாய்க்காமார்கள் அதை தவாப் பண்ணுவதற்காக வேண்டி வருவாங்க. முதலாவது வந்தவர்கள் மறுவ வந்ததே கிடையாது. அது மாத்திரமல்ல, ரிவாயாத்கள் வருவது வானத்திலிருந்து அந்த பைத்துல் மஅமூர் விழுந்துட்டேண்டா அது உலகத்துடைய காபாவின் மீது தான் இறங்கும். அவ்வளவு நேரையாக இருக்கக்கூடிய காபா, வானத்துடைய காபா தான் அந்த பைத்துல் மஅமூர். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த இடத்துல இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் முன்னுக்கு கொண்டு போறாங்க. இந்த இடத்துலதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லக்கூடிய சித்ரத்துல் முன்தஹா, சித்ரா என்று சொன்னா எங்களுக்கு தெரியும் இழந்த மரம், முன்தஹா என்று சொன்னா எண்ட். பொதுவாகவே சொல்லுவாங்க the end of the universe is சித்ரத்துல் முன்தஹா. இந்த முழு பிரபஞ்சத்துடைய இறுதி இடம் இருக்குதே அதுதான் சித்ரத்துல் முன்தஹா என்பதாக. அது ஒரு மரம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதனுடைய அழக என்னையால வர்ணனிக்க முடியாது. கலர்கள் மூலமாக அது அப்படியே சூழ்ந்திருந்துச்சு. அதனுடைய ஒவ்வொரு இலைகளும் யானையுடைய காதை போல இருந்துச்சு. ஒவ்வொரு பழங்களும் ஹஜர் என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தார்களுடைய தண்ணி பைகளை போல விசாலமான காய்களாக இருந்துச்சு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஃபிராஷுன் மின் ஸஹபின், எங்களுக்கு தெரியும் பட்டர்ஃபிளை, தங்கத்தால் உள்ள பட்டர்ஃபிளைஸ் அது அப்படியே சூழ்ந்து கொண்டே இருக்குது. அவ்வளவு அழகான ஒரு இடம். குர்ஆன்லயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், இது யக்ஷா சித்ரத மா யக்ஷா, எதன் மூலமாக அந்த சித்ராவை மூடணுமோ அதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூடி வச்சான் என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு தான் உலகத்திலிருந்து நாங்க செய்யக்கூடிய எல்லா நலவுகளும் அப்படியே போயிட்டு ஏறுது. அந்த இடத்துக்கு போனதுக்கு போற சித்ரத்துல் முன்தஹா அப்படியே அப்சார்ப் பண்ணும். வானத்தில இருந்து ரப்புல் ஆலமீனுடைய ரஹ்மத்கள் இறங்கக்கூடிய நேரத்துல அது சித்ரத்துல் முன்தஹாவுக்கு இறங்கி அங்கிருந்து தான் பூமியின் பக்கம் வரும் என்பதாக ரிவாயாத்கள் வரும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விடயம் நடக்குது. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அசில் தோற்றத்துல தன்னுடைய வாழ்க்கையில 2வது விடுத்தம் சந்திக்கிறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாகவே சொல்றான், வலகத் ரஆஹு நஸ்லத்தன் உக்ரா இன்த சித்ரத்துல் முன்தஹா. அந்த சித்ரத்துல் முன்தஹால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2வது விடுத்தம் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை முழுமையான தோற்றத்துல பார்க்கறாங்க என்பதாக ரிவாயாத்கள் வந்து குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இருந்தாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முழு ஹொரைசன், முழு வானமும் மூடப்படக்கூடிய அளவுக்கு விசாலமாக இருந்தாங்க. 600 இறக்கைகள் உள்ளவராக இருந்தார். அந்த இறக்கைகள் இருந்து யாக்கூத் முத்துக்கள் அப்படியே விழுந்து கொண்டே இருக்குது. அவ்வளவு விசாலமான தோற்றம் உள்ளவர் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதுக்கு பின்னால என்ன நடக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக சித்ரத்துல் முன்தஹாவுக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரயாணம் இருக்குது. அது முஃப்ரத் என்று சொல்லக்கூடிய சிங்குலர் அமைப்புல தான் ரசூலுல்லாஹுடைய வார்த்தைகள் எல்லாம் இருக்குது. அதற்கு பின்னால் நான் வானங்களின் பக்கம் உயர்த்தப்பட்டேன் என்பதாக சொல்றாங்க. அதுதான் ஒரு உருது ஷாயிர், ஒரு கவிஞர் சொல்லுவார், सिदरतुल मुंतहा जब पहुंचे नबी सर झुक के वो जिब्रील कहने लगे या हबीबे खुदा अब सिवा आपके जिसने आगे जो जाएगा जल जाएगा. या रसूल अल्लाह, இதுக்கு பின்னால
யாரு சரி இதுக்கு பின்னால முன்னுக்கு பார்த்தாங்கடா அவங்க எரிஞ்சு போய்த்திடுவாங்க. எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்க போங்க, இதுக்கு அங்கால என்னால வர முடியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் அதுக்கு பின்னால குர்ஆன்ல சொல்றான், ஃபஅவ்ஹா இலா அப்திஹி மா அவ்ஹா. ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்திக்கிறாங்க. என்னென்ன வஹீ மூலமாக சொல்லணுமோ, என்னென்ன கன்வர்சேஷன்ஸ் நடக்கணுமோ, என்னென்ன பேச்சுவார்த்தைகள் நடக்கணுமோ, அந்த பேச்சுவார்த்தைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சய்யிதுல் கௌனைன் காத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் செய்றான். எனவே எந்த மனிதனுக்கும், எந்த ஜின்னுக்கும், எந்த மலக்குக்கும், எந்த நபிக்கும் கிடைக்காத ஒரு அந்தஸ்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறார். எனவே இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்களா இல்லையா? உலமாக்கள் இடத்துல ரெண்டு கருத்துக்கள் இருக்குது. சில உலமாக்களுடைய கருத்து ரப்புல் ஆலமீனை பார்த்தாங்க, இன்னும் சில உலமாக்களுடைய கருத்து ரப்புல் ஆலமீனுடைய விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூருன் அன்னா அராஹு, அது ஒரு பிரகாசம், நான் எப்படி பார்க்கிறது என்ற கருத்தை வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பிரகாசத்தை பார்த்தாங்க என்பதாகவும் உலமாக்களுடைய ரெண்டு கருத்துக்கள் இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த இடத்துலதான் தொழுக என்று செல்லக்கூடிய பொக்கிஷத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குகிறான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே தொழுகை எடுத்துக்கொண்டு அப்படியே கீழே வாராங்க. 6வது வானத்துக்கு வந்த நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கேக்குறாங்க, நீங்க என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க? 50 நேரம் தொழுக. சொல்றாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க திரும்பி போங்கோ, அல்லாஹ் இடத்துல குறைச்சி கேளுங்க, நான் என் எக்ஸ்பீரியன்ஸோட செய்றேன், உங்களோட உம்மத்தோட நாளும் இதை செய்யாது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்க்கறாங்க. ரிவாயத்துல வருது, கஅன்னஹு யஸ்தஷீருஹு, ஏதோ அவர்கிட்ட மஷூரா கேட்கறது போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்க்கறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் சொல்றது உண்மை, நீங்க போயிட்டு கேளுங்க. மறுவ ரப்புல் ஆலமீனை சந்திக்கிறாங்க. சில ரிவாயத்கள் பிரகாரம் 5 குறைச்சு கொண்டு வராங்க, இன்னும் சில ரிவாயத்கள் பிரகாரம் 10 குறைச்சு கொண்டு வராங்க. 5ஓட வரக்கூடிய நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கிறாங்க, என்ன சொன்னாங்க? 5 தொழுக இல்ல, மறுவ குறைச்சிட்டு வாங்க சொன்னாங்க. எனக்கு வெட்கமா இருக்குது, இதை விட எனக்கு குறைக்க முடியாது, நான் இதை பொறந்து கொண்டேன். அந்த நேரத்துல ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டான், இந்த 5க்கு நாங்க 50 கூலிய தருவோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, திரும்பி வரக்கூடிய நேரத்துல தான் அந்த சித்ரத்துல் முன்தஹாவுக்கு பக்கத்துல தான் இன்தஹு ஜன்னத்துல் மஅவா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், சொர்க்கமும் அதுக்கு பக்கத்துல தான் இருக்குது. எனவே சொர்க்கத்துடைய காட்சிகள், நரகத்துடைய காட்சிகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்படுவது, எவ்வளவு தவறுகள் பாவங்களுக்குரிய தண்டனைகள், எவ்வளவு நலவுகளுக்குரிய சொர்க்கங்கள், அந்த காட்சிகள் காட்டப்படுவது. அந்த சித்ரத்துல் முன்தஹாவை பார்க்கக்கூடிய நேரத்துல தான் நதிகள் 4 இருந்துச்சு. அதுல 2 நதிகள் பகிரங்கமாக முன்னுக்கே இருந்துச்சு, 2 நதிகள் மறைவான அமைப்புல இருந்துச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, 2 நதிகள் எது வெளிரங்கமாக இருக்கிறதோ அதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய நைல், அதே மாதிரி யூப்ரட்டிஸ் என்று செல்லக்கூடிய 2 நதிகள் அது பரக்கத் செய்யப்பட்ட நதிகள். எந்த 2 நதிகள் மறைவாக இருக்கிறதோ அதுதான் சொர்க்கத்துடைய 2 நதிகள், அதுதான் கௌசர், அதே மாதிரி சல்சபீல் என்று செல்லக்கூடிய சொர்க்கத்துடைய நதிகள். மறுவ சித்ரத்துல் முன்தஹா எல்லாத்தையும் தாண்டி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்தின் பக்கம் வராங்க. எனவே புராக்ல ஏறி திரும்பி வரக்கூடிய நேரத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு அழகான வாசம் கொண்டு வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, இந்த வாசம் என்ன ஜிப்ரீல்? சொன்னாங்க, இந்த வாசம் என்னண்டா ஃபிரௌனுடைய மகளுடைய தலைமுடிய வாரக்கூடிய மாஷிதா, அந்த பெண்மணியுடைய கபருடைய வாசம் என்பதாக சொன்னார். நீண்ட சம்பவம், அந்த சம்பவத்தை சொல்லக்கூடிய நேரம் இல்ல. அவங்கள கொலை செய்யப்படுவது ஃபிரௌன் மூலமாக, அந்த குடும்பத்தை நெருப்புல போட்டு எரிக்கப்படுவது. அந்த நேரத்தில் அந்த சின்ன கை குழந்தை பேசின சம்பவத்தையும் நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த கபருடைய வாசம் தான் யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு வருவது என்பதாக சொல்லப்பட்டது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களை, திரும்பி வரக்கூடிய நேரத்துல 3 கரவான்ஸ்களையும் பாக்குறாங்க. வந்து அப்படியே ஹரம்ல இறங்கினாங்க. அடுத்த நாள் காலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு anxiety வந்துச்சு. யோசிக்கிறாங்க, நான் இப்ப இதை எப்படிதான் மக்களுக்கு சொல்ல போறேன் என்பதாக.
இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல முடிச்சு கொள்வோம். நான் இப்ப எப்படி இதை மக்களுக்கு சொல்ல போறேன்? அடுத்த நாள் காலையில யோசனையோடு இருக்கிறாங்க. அபூ ஜஹீல் பக்கத்தால பேசிட்டு பார்த்துட்டு கேட்கிறாங்க, என்ன பெரிய யோசனையோடு இருக்கிறீங்க? ஓ, யோசனை தான், நான் நேத்து பைத்துல் மக்திஸுக்கு போயிட்டு வந்தேன் என்பதாக சொன்னார். அபூ ஜஹீல் பார்த்தாரு, பைத்துல் மக்திஸுக்கு போயிட்டு இப்ப வந்திருக்கிறீங்களா? ஓ, நான் இப்ப வந்திருக்கிறேன் என்பதாக சொன்னார். இந்த நேரத்தில் அபூ ஜஹீல் பார்த்துட்டான், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இழிவாக்குறதுக்காக நல்ல சந்தர்ப்பம். எனவே தெரியாத மாதிரி கேட்டாங்க, நான் மக்களை கூப்பிட்டாலும் இதே விஷயத்த நீங்க சொல்லுவீங்களா? ஓ, நான் சொல்லுவேன், பிரச்சனையே இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹய்யா யா மாஷர், மக்களே வாங்க 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 என்று எல்லாத்தையும் கூப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொன்னாங்க, எதை ப்ராமிஸ் பண்ணினீங்களோ இப்ப சொல்லுங்க என்பதா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பைத்துல் மக்திஸுக்கு போன சம்பவங்களை சொல்லக்கூடிய நேரத்துல சிலர்கள் சிரிக்கிறாங்க, சிலர்கள் கைய தலையில வச்சாங்க, சிலர்கள் கிளப் பண்றாங்க, சிலர்கள் ஜோக் பண்றாங்க. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. நான் இப்ப என்ன சொல்ல போறேன், நான் என்ன சொல்லிட்டேன்? இந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து கேட்கிறார், பைத்துல் மக்திஸ பார்த்தவர், சரி நீங்க போனதாக சொல்றீங்களே, அந்த பைத்துல் மக்திஸ கொஞ்சம் விவரிங்கோ. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எது ஞாபகமாக இருந்துச்சோ அதை விவரிச்சு கொண்டு போறாங்க. பார்த்துட்டு வந்தவர் கிண்டி கிண்டி இன்னும் கேள்விகள் கேட்கிறாங்க, அந்த இடம் எப்படி, இந்த இடம் எப்படி. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஆனா அல்லாஹ் ஒரு நாளும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹ் இழிவாக்க மாட்டான். ரப்புல் ஆலமீன் எப்படி செஞ்சான் என்றா, அந்த பைத்துல் மக்திஸ ரசூலுல்லாஹுடைய கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பைத்துல் மக்திஸ பார்த்து கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் விவரிச்சாங்க. இது இப்படிதான், இந்த தொங்கல் இப்படிதான், இந்த கதவு இப்படிதான், இந்த மெஹராப் இப்படிதான். இது எல்லாமே ரசூலுல்லாஹ் விவரித்த நேரத்துல அந்த மனிதன் சொல்லிட்டார், சரியான 100% அக்யூரேட்டாக சொல்றார். எல்லாமே ஆச்சரியப்பட்டார். அந்த நேரத்துல சொன்னாங்க, நான் 3 கேரவான்ஸ சந்திச்சேன். அதுல ஒரு கேரவான் அவங்க இந்த நேரத்துல வந்து சேருவாங்க. அந்த ஒரு கேரவான்ல அந்த பிரயாண கோஷ்டில அவங்களோட ஒரு ஒட்டகம் காரணமாக போச்சு. இந்த மனிதன் தான் அதை தேடி கொண்டு வந்தார். அவங்க இந்த நேரத்துல உள்ளுக்கு வருவாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க, நான் அந்த கோஷ்டில ஒருத்தருக்கு சலாமும் சொன்னேன். அவர் திடீரென்று சொன்னார், இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குரலா இருக்குது. காணல, அவ்வளவு வேகமாக போச்சு. எனவே எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, இவர் உண்மை சொன்னாரா பொய் சொன்னாரா. அடுத்த நாள் காலையில அந்த இரவுல கோஷ்டி வந்த உடனே, கேரவான் வந்த உடனே போயிட்டு விவரம் கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒவ்வொரு விடயமும் அந்த கேரவான்ல நடந்திருக்குது. அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? இது சூனியம் என்பதாக சொன்னார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த கம்யூனிகேஷன் ஒன்றுமே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட டைரக்டாக நடக்கல, தேர்ட் பார்ட்டி மூலமாக செய்தி போகுது. என்ன அவங்களோட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் மக்திஸ் போயிட்டு வந்தார் என்று சொல்றாராமே. சொன்னாங்க, அவர் அப்படி சொன்னாரா? ஓ சொன்னார். சொன்னா நிச்சயமாக போயிட்டு வந்திருப்பார் என்பதா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சொன்னாங்க, நீங்க அதையும் நம்புறீங்களா? சொன்னாங்க, நான் அதை விட பெரிய விஷயங்களை நம்புறேன். அவருக்கு வானத்திலிருந்து வகை செய்திகள் வாரதாக சொல்றார், அதே நம்புறேன் நான். எனக்கு இது நம்புறது பெரிய ஒரு வேலை இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சித்தீக் என்ற பட்டம் அதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கினார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் மன்னிப்பு கேட்கிறேன் உங்களுக்கிட்ட. இந்த அல் இஸ்ரா அல் மிஅராஜ் உடைய ஹக்க என்னால் அதா செய்ய முடியாது. ஏதோ இந்த தரப்பட்ட 25 நிமிடங்களுக்குள்ள எனக்கு முடியுமான அமைப்புல அந்த இஸ்ரா உடைய அல் மிஅராஜ் உடைய முழுமையான சம்பவத்தை சுருக்கமாக உங்களுக்கு முன்னால வைத்தேன். எனவே ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு படித்து தர பாடம், வானத்திலிருந்து ஒவ்வொரு சட்டங்களை ரப்புல் ஆலமீன் இறக்கிறான். ஆனா தொழுகை என்று வரக்கூடிய நேரத்துல வானத்தின் பக்கம் ரப்புல் ஆலமீன் அழைத்து அது பரிசாக கொடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்துக்கு அனுப்புறாங்க. கடைசி சக்கராத்துடைய நேரத்திலும் யா உம்மதி யா உம்மதி அஸ்ஸலா அஸ்ஸலா, என்னுடைய உம்மத்தார்களே, இந்த பொக்கிஷமாக கிடைத்த மிஅராஜ்ல கிடைத்த இந்த தொழுகையை விட்டுட வேண்டாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சு கேட்டாங்க. எனவே மிஅராஜுடைய இரவுல ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு கிட்ட எதிர்பார்க்கிறது, நானும் நீங்களும் உறுதியான நியத்தை வைக்கணும். மௌத்து வர காட்டும் என்ன நிலைமைகளையும் தொழுகையை நாங்க விட மாட்டோம். ஒவ்வொரு மனிதனுடைய மிஅராஜ் அவருடைய தொழுகைதான். ஒவ்வொரு மனிதனுடைய மிஅராஜ் அவருடைய தொழுகைதான். எனவே ரப்புல் ஆலமீன் கேட்ட எல்லாத்துக்கும் இந்த தொழுகையில பக்குவமாக பேணுதலாக இருந்து ரப்புல் ஆலமீனுடைய மிஅராஜ்